வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து சின்ன ஒரு ஹெட்ஃபோன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரேட்டு. அதுக்கு முன்னாடி ஏன் இது வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறேன். இது கொஞ்சம் விலை கூட தான். நீங்கள் மற்ற கமர்ஷியலான ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இந்த கல்கண்டி மற்ற ஹெட்ஃபோன்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா சோனி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஹைஎண்டு போக போக உங்களுக்கு வந்து விலை போகும். எப்போதுமே இந்த ஆடியோ அப்படிங்கிறது சப்ஜெக்டிவான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஒரு ஹைபியோட R6 Pro அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. டேப்னா ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். ஓகே, நம்ம எல்லோரும் சொல்லலாம் நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது, நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி தனியாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாரோட ஃபோன்லேயும் கேமரா இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் ப்ரொஃபஷ்னல் கேமரா, வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய லென்ஸ்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குறாங்க. ஸோ ஏன்னா அதுக்காக வெயிட் பண்ணது ஸ்பெசிஃபிக்காக. அந்த மாதிரி ஆடியோ டிஜிட்டல் டு அனலாக் சவுண்டு தானே நம்ம கேட்குறோம். ஏர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்க சிக்னல் தானே. ஸோ இப்போ ஒரு டிஜிட்டலாக நம்ம ஸ்டோர் பண்ண உடனே அனலாக்காக மாற்றி அனலாக் கரண்ட்டாக மாற்றி நம்ம ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் வைப்ரேட் ஆகும். ஸோ அது ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ அதுக்காக தான் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் நம்ம ஃபோனில் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் அதுக்காக டெடிக்கேட்டடான ஒரு சிப் கொடுத்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுத்து அதுக்காக நம்ம எடுக்கிறது தான் வந்து இந்த டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக்குக்கும் டேப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து பிளேயர், ஆடியோ பிளேயர், சிம்பிள். அதுக்குள்ளே டெடிக்கேட்டாக நிறைய ஆம்ப்ளிஃபையர்ஸ் டேக் இருக்க போகுது. பட் அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் பிளேயர் அப்படிங்கிறதால தான் இது வந்து டேப்னு சொல்கிறோம். இது வாங்கிறதுக்கு முன்னுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் வந்து இந்த DT900 Pro. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ கிரேட். ஆக்சுவலாக ஸ்டூடியோ கிரேட் ஒரு ஓவர் ஓப்பன் டைப் ஹெட்ஃபோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1300 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பர்பஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடியோ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மியூசிஷியன், நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை பேண்டு இது பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கன்னா அந்த மாதிரி எடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூவான சவுண்டுனா நேச்சுரலாக என்ன சவுண்ட் ஆக்சுவலாக இருக்கோ அதை அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். சவுண்ட் அக்யூரஸிக்காக இதை நம்ம வாங்கலாம். பட் ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக நம்ம எல்லோரும் பேஸ் கேட்டு பேஸ் பிடிச்சி போய் நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு நம்ம என்ன தான் இது கொடுத்தாலும் ஓகே இருக்குது, ட்ரிபிள் அதிகமாக இருக்குது, மிட் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இதோட அப்கிரேட் வெர்ஷன்னு சொல்ல முடியாது. பட் ஏன்னா இது ஒரு 90 mm டிரைவர், டைனமிக் டிரைவர் அதுக்குள்ளே இருக்குது. பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, பட் எப்போயாச்சும் டைம் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபியோவோட JT7. இது வந்து ஒரு பிளானர் மேக்னெட் அப்படிங்கிறது ஒரு நியூ டெக், ஒரு ஸ்பீக்கரில் ஒரு நியூ டெக். நீங்கள் நார்மலாக நம்ம மேக்னெட் இருக்கும், அந்த கோன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த கோர் வந்து அந்த கோன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நேனோ சைஸில் ரொம்ப சின்னதான லேயர் இருக்கும். அதனால் நீங்கள் சென்சிட்டிவிட்டி அப்புறம் ஒரு சின்ன இது கூட டீட்டெயிலான சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ அக்யூரஸியாக வந்து கேட்கும். இது ஒரு ஹைடெக் ப்ராடக்ட்டு. பட் இதிலலாம் வந்து நம்ம டைனமிக் டைவர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளானர் மேக்னெட். இது ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கிற ஒரு பிளானர் மேக்னெட் இருக்க ஒரு ஓவர் ஹெட்ஃபோன் சொல்லலாம். ஓகே, இதை நான் நேற்று ஆர்டர் போட்டேன். இன்ஸ்டன்ட் டெலிவரின்னு சொல்லிட்டு எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைரீஸ்ன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம் ஹைரீஸ் ஆடியோ சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐரிஸ் அப்படிங்கிறது ஹை ரெசல்யூஷன் ஆடியோ. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு நான் ஒன் மோர் டைம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹைரீஸ் அப்படிங்கிறது ஹை ரெசல்யூஷன் தான் ஐரிஸ் வந்து லாஸ்ட் லெஸ்ன்னு சொல்லலாம். இப்போது ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 MB வர்ற ஒரு சாங்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாங்கை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் 300 MBயில் வந்து எல்லா சாங்கையும் பேக் பண்ணிங்கன்னா 1 GB 2 GB வந்துடும் உங்களுக்கு. அப்போது அவ்வளோ சைஸ் இருக்கிறத யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாதுல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்,
குவாலிட்டி கம்ப்ரஸ் பண்ணுவோம். இப்போது எப்படி நம்ம ஒரு 4K 8K இருக்கிற ஒரு மூவியை நமக்கு வந்து 1080 720 அப்படி சொல்லி சின்னது பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு MP3 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு ஃபுல் குவாலிட்டி இல்லை. இப்போ ஒரு 4K 8K அந்த மாதிரி நமக்கு ஃபுல் ஸ்டூடியோ குவாலிட்டி இல்லை. நமக்கு ஒரு பேக் பண்ண ஒரு ஃபைலில் வந்து இருக்கும். அந்த ஃபைலில் வந்து ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, வேவ் ஃபைல் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஐரிஸ் சாங். இது வந்து நீங்கள் சில சைட்டில் கிடைக்கும். ஈவன் ஆப்பிளுக்கு நீங்கள் ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அதில் கூட கிடைக்கும். நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் என்னோடய கேஸில் நான் எல்லா சாங்கையுமே வந்து ஃபிசிக்கலாக வச்சுக்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீம் ஆகும்போது இன்டரப்ட் ஆகிறது பிடிக்காது. எல்லா டைமுக்கும் சிக்னல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் நான் லோக்கலாகவே ஃபீட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி எல்லா சைட்லையும் எல்லா சாங்கும் இருக்காது, அதுவும் வந்து அதனால் நான் லோக்கலாக ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னுக்கு வந்து ஐஎன், அதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து ஒரு ட்ரூத் எக்ஸா அருமையாக வச்சுருக்கேன். ஒரு பட்ஜெட் தான், பட் அருமையாக இருக்கும். பட் நான் இதில் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது, கோவேக்ஸ் இருக்குது, அவுட் இருக்குது, அப்புறம் பேலன்ஸ் அவுட் முக்கியமாக வந்து 4.4 mm இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து இந்த 4.4 mm வந்து அப்கிரேட் பண்ணேன். வாவ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் டுயல் டேக் இருக்குது, அப்போ 2 ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸோ அதோட செப்பரேஷன் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு தனித்தனி ஆம்ப்ளிஃபையர் தனியாக வேலை செய்கிறதுனால அதோட கிளாரிட்டி வாவ். அதுக்கு நீங்கள் ஐஎம் சின்னதாக ட்ரை பண்ணோம்னா அந்த 3 அப்போட சூட்டு இருக்குது, இது கூட ட்ரை பண்ணுங்க. சிங்கிள் டைனமிக் ட்ரைவ் அருமையாக இருக்கும். பட் இது வந்து ஒரு மல்டி ட்ரைவ் சொல்லலாம். இதில் 3 பேலன்ஸ் அமச்சர் கோர் இருக்குது, பேலன்ஸ் அமச்சர். ஓகே, இப்போ நம்ம இந்த GT7 பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரி, நிறைய பேசிக்கலாம் நினைக்கிறேன் மக்களே. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும், அதனால தான். ஓகே, பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 4.4 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 4.4 கேபிள் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4.4 வந்து ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. இந்த கேபிள் மட்டுமே நம்மக்கிட்ட 130-150 ரிங்கிட்ட நெருக்க வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 3.5 mm நினைக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த மைக் கேபிள். இது வந்து சில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேக்லாம் இருக்குல்ல, இந்த டேக்கு நம்ம வந்து 3.5 mm இருக்காது. அதனால் நமக்கு இந்த மைக் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம எல்லா ஹெட்ஃபோன் வாங்கும்போதும் இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து 3.5 mm 4.4 அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நார்மலாக. ஓகே, நம்ம இப்போது ஹெட்ஃபோன் சைட்டுக்கு போவோம். ஓகே, இதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு கேஸ் மாதிரி. ஆனால் இவங்க கொடுக்கல. இதை நம்ம அப்படியே ஓரமாக வந்துட்டு இருக்கோம். உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு வீணாக போன புக்லெட்டு. இது என்றைக்கு எவன் படிச்சிருக்கான்? இன்றைக்கும் எவனும் படித்ததில்லை. நான்லாம் ஒரு காலத்தில் இந்த நோக்கியா ஃபோன்லாம் வந்த காலத்தில் அந்த டைம் படித்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் கம்மியாக இருந்துச்சுங்க. அதனால் சும்மா அந்த ஃபோனை பற்றி பார்ப்போம், ஏதாச்சும் தெரியலன்னா அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறதுங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இதில் பல லாங்குவேஜ்கள் வேறு கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்ப்போம். அதுதான் ஃபஸ்ட் டைமு ஒரு பிளானர் மேக்னெட் இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் இதை ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்ததுனால இதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன்லாம் பெரியதாக இருக்குது. நம்ம மடித்து வச்சுக்க முடியுங்கிறதுனால ட்ராவல் டைமில் ஈஸியாக கேரி பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் ஓகேலா. ஒரு 450 ரிங்கேட் 500 ரிங்கேட்டில் ஒரு $120 சொல்கிறாங்க. ஸோ $120 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே. இந்த ஒரு பில் குவாலிட்டி ஓகே தான். இப்போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து பேலன்ஸ் தாங்க பிடிச்சிருக்கு. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு டேக் யூஸ் பண்ணுறதும் பேலன்ஸ் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்காக தான் ட்யூன் பண்ணியிருப்பாங்க. அதோட குவாலிட்டி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வந்து முக்கியமானது எப்போயுமே குழந்தைங்க இருக்கிற இடத்துல இதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். ஒரு
3.5 மீட்டர் கேபிளே கொடுத்துருக்காங்க. போதுமான நீளம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் மியூசிக் டைரக்டர் இல்லை, கேஷுவல் லிசனர் தான். ஸோ இது போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா மற்ற இது பிராண்டோடதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ வந்ததுனால சம்பாவ் நான் அதை ட்ரை பண்ணலாம்னு எடுத்துட்டேன். ஓகே, நான் வந்து ஒரு கொஞ்சம் பாட்டு கேட்டு பார்க்குறேன். ஆப்வியஸாக உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, பட் நான் வந்து லிசன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது இந்தியா ப்ரைஸுக்கு ஒரு அரௌண்ட் 10K கிட்ட வந்துடுதுங்க. ஸோ நீங்கள் இந்த 10Kக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து நிறைய வாங்கலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கே, ஏன் இது வந்து ஏர்பட்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஐரிஸ் ஆடியோ ஃபைல்னு சொல்லுவாங்க, ஆடியோ கிரேட். ஏன் நானும் ஒரு ஆடியோ ஃபைல் ஆகிட்டேன், அதனால் அது சொன்னால் புரியாதுங்க. நீங்கள் வந்து அன்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் தெரியும். என்னைக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வைக்கும் போது ஒன்று ஃபீல் பண்ணேன், காது முழுக்க உள்ள போயிடுச்சு. ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக கேட்ட வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஃபார் குட். எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் ஹெட்டில் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபென்ஸ் பின்னாடி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பனில் அந்த சவுண்டு கேட்கும். இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் பிரச்சனை தான். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி பார்ப்பாங்க, என்னடா சத்தம் பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பிளான் அண்ட் மேக்னெட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மேக்னெட் வந்தோட தனித்தனியாக உங்களுக்கு தெரியுது இல்லை, ஜன்னல் மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த பிளான் அண்ட் மேக்னெட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஹைடெக், ஒரு நியூ டெக்னு கூட சொல்லலாம். பட் இதோட குவாலிட்டி இருக்குல்ல, இதுவுமே நீங்கள் அப்படி தான் ஓவர் ஹெட் செட்டு. ஆனால் நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, அந்த கம்ஃபர்ட், வாவ், பயங்கரமான கம்ஃபர்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அது போட்டிருக்கிறதே தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஹெவி தான். பட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அரௌண்டு ஒரு 350 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அருமைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் நாட் ஃபார் ஆல். எல்லோரும் நீங்கள் வாங்கி, உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நான் வந்து பேஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் இதுலேயும் நல்ல ஒரு பேஸு, பஞ்சியாக இருக்குது, அந்த டீப் பேஸ் எல்லாமே இதுலேயும் நல்லா தான் வந்து வருது நான் கேட்ட வரைக்குமே. பட் நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த மற்ற டேக்கெல்லாம் போட்டு, இது ஒரு டெஸ்க்டாப் டேக்கு, ஸோ அதில் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணி செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நான் வந்து இன்னொரு ரிவ்யூ போடுறேன். என் பையன் வேறு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, நன்றி. இதுதான் இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ. பட் பில்டு குவாலிட்டிலாம் ஓகே. பட் நீங்கள் மற்ற ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பில்டு குவாலிட்டி இல்லை. பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த டெக்குக்கு இது ஓகே தான். லைட் வெயிட்டடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. நீங்கள் போட்டாலும் டக்குன்னு போட்டோடனே ஓகே, என்னோடய ஹெட்டுக்கு ஓகே தான். பட் நீங்கள் ஒரு கொஞ்சம் சின்ன தலையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இல்லைங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. பட் குட் திங் என்னென்னா, இங்கே 4.4 கேபிள் கொடுத்துருக்காங்க, 2.5 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே எஸ்பெஷலி 4.4 கேபிள் மட்டும் ரொம்ப விலை அதிகங்க. இது லேட்டஸ்ட்டாக இந்த டானோடது
இவங்களோட இந்த தனியாக டிட்டாச்சபிள் தான் இது வாங்கினேன். இதுவுமே பயங்கரமாக இல்லை. மேபி இது டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் இதை வந்து நீங்கள் நார்மல் பீப்புள் பார்க்க போகிறதில்ல. நார்மல் பீப்புளெலாம் நான் வந்துட்டு ஏதோ ஏலியன் கிரகவாசியெல்லாம் இல்லை. எப்படியும் நீங்கள் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் செக் பண்ண மாட்டீங்க நார்மலாக. பட் செக் பண்ணுற என்ன மாதிரி சில பல ஓகே என்ன மாதிரின்னு கூட சொன்னால் கோவம் வந்தாலும் வரும். நீங்களும் ஒரு ஆடியோ ஃபைலில் இருந்தீங்கன்னா மேபி இதை செக் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பிளானர் மேக்னெட்டோட ஒரு எனக்கு வந்து ஒரு ஓவர் ஹெட் ஓப்பன் பேக் இருக்கிற ஒரு ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. நான் போயிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, பாய்.